விஜயும் திரிஷாவும் அதில் ஜோடியாக போய் ஜோடியை வாழ்த்துனாங்கன்றது தான். விஜய் இன்னைக்கு அரசியலுக்கு வந்துட்டார். ஒரு கட்சியை ஆரம்பித்து அடுத்து நான் தான் முதலமைச்சர், நான் நேராக போய் முதலமைச்சராக செஞ்சாக்கோட்டையில் இறங்க போகிறேன், என்னை யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பாட்டிலுக்கு 10 ரூபான்னாரு, உடனே செருப்பு வந்து விழுந்தது. நான் அங்கே போனால் வீட்டுக்கு போனால் ஜனங்க சூழ்ந்துப்பாங்க, நான் இதுக்கு போனால் ஜனங்க சூழ்ந்துப்பாங்க, அதனால தான் நான் வந்து போகலைன்னு சொல்லி இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தது பொய் தானே. இன்னைக்கு ஒரு பொது இடத்துல, அதுவும் அவங்களுடைய மனைவி சங்கீதா வழக்கு போட்டிருக்காங்க. தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. அந்த போராட்டத்துக்கு ஒன்று ஆதரவு தெரிந்து அறிக்கை விட்டு வீட்டில் படுத்துருக்கலாம். ஆனால் அவங்கள போராடுற இடத்துலேருந்து கூப்பிட்டு வந்து அவங்கக்கிட்ட குறையை கேட்டுட்டு திருப்பி அனுப்புகிற ஒரே ஆள் அயோக்கியத்தனமான அந்த செயலை வேறு எந்த தலைவர் செஞ்சுருக்காங்க தமிழ்நாட்டு வரலாற்றில்? சொல்லுங்க பார்ப்போம். நீ வீட்டில் போய் உட்கார்றது இருக்கட்டும், விஜய் வீட்டில் விஜய் இருக்கிறாரா? அதுதானே அவங்க மனைவி சங்கீதா கேட்குறாங்க, அவங்க மகன் கேட்குறாரு. எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் சாமானிய நாயகன், தமிழக தாய மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். வணக்கம் அன்பு உறவுகளே, நான் ஆவடிக்குமார். ஊடகங்கள் பேசாத பொருளை பேசுவதற்காக உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாட்டில் ஒரு பரபரப்பான செய்தி, அரசியலை கடந்து இன்னைக்கு வேகமாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னா, சுரேஷ் கல்பாதி மகன் அபிஷேக் கல்பாதி விஷாலா திருமணத்தில் நிறைய பேர் வாழ்த்த போனாங்க, திரைப்படத்துறையை சார்ந்தவர்கள்லாம் போனாங்க. ஆனால் அந்த திருமணத்தையே ஒரு பேசுபொருளாக இன்றைக்கி மாற்றிருக்கு. என்னன்னா, விஜயும் திரிஷாவும் அதில் ஜோடியாக போய் ஜோடியை வாழ்த்துனாங்கன்றது தான். சரி, இதில் என்ன அவங்க ஜோடியாக போகிறதுல ஒரு நடிகர் நடிகை ஜோடியாக போகிறாங்க, இதில் என்ன பேசுபொருளாக இருக்குது, ஏன் இது வைரல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் இன்னைக்கு அரசியலுக்கு வந்துட்டார். ஒரு கட்சியை ஆரம்பித்து அடுத்து நான் தான் முதலமைச்சர், நான் நேராக போய் முதலமைச்சராக செஞ்சாக்கோட்டையில் இறங்க போகிறேன், என்னை யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த நிலையில் அவர் மக்களை சந்திக்கிறேன் அப்படின்ட்டு இன்னைக்கு அங்கங்கே நிர்வாகிகளை சந்திக்கிறேன்ட்டு போகிற இடங்கள்லாம் அங்கேயே ஒரு கொந்தளிப்பையும் மரணத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு தொடர் நிகழ்ச்சிகளை நடத்திட்டு வர்றாரு. சரி, இதான் நடத்திட்டு இருக்காரு. சரி, கரூரில் போனார், 41 பேர் இறந்து போனாங்க. கேட்டால் என்னை பார்க்க ஜனங்க நிறைய வராங்க, அவங்க நெரிசலில் சிக்கி செத்தா நான் என்ன பண்ணுறது, நான் போய் அவங்களெல்லாம் வந்து சரிப்படுத்த முடியுமா? அவங்க கொழுப்படுத்து போய் வராங்க, நான் அதை என்ன பண்ண முடியும்? சரி, அவங்க கூட்ட நெரிசலில் மாட்டிக்கிட்டாங்க, இவர் கூட்டத்துக்கு வந்தாங்க, சரி இவரை பார்த்தாங்க போக வேண்டியது தானே, ஏன் கூட்டத்தை கேட்குனாங்கன்றாரு. சரி, கூட்டத்தை கேட்குறாங்கன்னா இவர் பேசி ஒரு 10 நிமிஷத்தில் பாட்டிலுக்கு 10 ரூபான்னாரு, உடனே செருப்பு வந்து விழுந்தது. செருப்பு வந்து விழுந்த உடனே அவர் கூட இருக்க ஆதவர்ஜினா வந்து காதில் என்னவோ சொன்னார். சொன்ன உடனே அங்கே இவர் கொண்டு போயிருந்த ஒரு 5-6 தண்ணி பாட்டிலை தூக்கி வந்தவங்க மூஞ்சியில் வீசி எரிஞ்சிட்டு இவர் பாட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டார். சரி, ஏன் எஸ்கேப் ஆகிட்டார், என்ன அங்கே நடந்ததுன்னு யாருக்கும் தெரியலை. அப்புறம் பார்த்தா 41 பேர் செத்து போனாங்கன்னு செய்தி வருது. சரி, செய்தி வந்தது, இவர் அங்கேருந்து வெளியே போனார். ஆக இவருக்கு அந்த 41 பேர் செத்து போயிட்டாங்கன்ற தகவல் அவருக்கு சொல்லப்பட்டதால் தான் அவர் அங்கேருந்து கூட்டத்தை பேசாமல் பாதியில் விட்டுட்டு அதோடு ஓடுறாரு. அப்படி ஓடுறவர் அங்கேருந்து நேராக போய் திருச்சியில் நிருபர்கள் அவர்கிட்ட கேட்குறாங்க. அங்கேயும் பதில் சொல்லாமல் தனி விமானத்தில் சென்னை விமான நிலையம் வராரு. அங்கேயும் நிருபர் கேட்குறாங்க, அங்கேயும் பதில் சொல்லாமல் ஒரு வீட்டுக்கு போய் பதுங்கிக்கிறார். அப்போது எல்லாரும் வந்து
அங்கே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியிலிருந்து முதலமைச்சர் ஸ்டாலின்லேருந்து இருக்கிற எல்லா கட்சியின் தலைவர்களும், இன்னும் சொல்லப்போனால் டெல்லியிலேருந்து நாடாளுமன்ற குழு வந்து அங்கே விசாரிக்கும், ஆறுதல் சொல்லுது. எல்லாம் மருத்துவமனையில் எல்லா கட்சி தலைவர்களும் இருக்காங்க. அங்கே செந்தில் பாலாஜி ஒரு பக்கம் இருக்கிறாரு, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் களத்தில் இறங்கி வேலை செய்கிறாரு. பல்வேறு செய்திகள் எல்லாத்துக்கும் காரணம் விஜய்னு ஒரு பக்கம், விஜயால் தான் இந்த 41 பேர் செத்து போனாங்கன்னு சொல்லிட்டு திமுக அதை உருவாக்க முயற்சிக்குது. போலீஸ் என்ன பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பி அதை ஒரு வழியாக அந்த பாதிப்பில் இருந்தவங்களை மீட்பதற்கு, அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு எல்லா கட்சியும் போகிறாங்க. ஆனால் இந்த தாவேக்காவிலிருந்து விஜய் சார்பில் ஒருத்தருமே போகல. சரி, விஜய் தான் அங்கே பாவம், அங்கே ஒரு சூழ்நிலை சரியில்லை, அங்கே செத்து போகிறாங்க, நம்மளை பார்க்க வந்தவங்கன்னு தெரிஞ்ச உடனே நாம் ஓடிடலான்னு ஓடுறாரு. சரி, அவர் கூட இருந்த ஆதவர்ஜனா எங்கே போனார்னா, அவர் 2 நாள் கழித்து பார்த்தா டெல்லியில் இருக்கின்றார். சரி, அவர் தான் அப்படின்னு பார்த்தா அந்த புஜி ஆனந்த், அவர் எங்கேன்னு பார்த்தா எனக்கு அந்த கூட்டமே தெரியாதுங்க, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, என்ன ஏன் கேட்குறீங்க, என்ன விட்டுருங்க, என்ன அந்த வழக்கிலலாம் சேர்க்காதீங்கன்னு அவர் நீதிமன்றத்தில் போய் நிற்கிறாரு. இப்படி எல்லாருமே ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே களத்தில் நின்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் இருந்து தாவேக்கா தொண்டர்களை காப்பாற்றி அவங்க அந்த பிரச்சனையில் ஒரு சரியான நிலைப்பாட்டுக்கு வரணும்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு நீதிமன்றத்தில் அவங்களே போனாங்க. அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு இப்போ சிபிஐ விசாரணை நடந்துகிட்ருக்கு. சரி, அதுக்கு பிறகாவது இவர் என்ன பண்ணிட்டார், 17 நாள் அவங்க கட்சி ஆஃபீஸே மூடிட்டு ஆளே தலைமுறை ஆகிட்டாங்க. கட்சியே 17 நாள் மூடி வச்சாங்க ஆஃபீஸை. சரித்திரத்திலேயே நீங்கள் கரூர் நடந்த சம்பவத்தில் சென்னையில் இருந்த ஆஃபீஸை மூடின கட்சி வேறு எந்த கட்சியாக இருக்க முடியும்? அப்படி மூடினாங்க. அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணைன்னு ஒரு டானிக் அவங்களுக்கு வந்த பிறகு வெளியே வந்தாங்க. சரி, அப்போ இவங்க என்ன சொன்னாங்க, அதுக்கு பிறகு அவங்கள இந்த கொலைக்கு மரணத்திற்கு காரணமான விஜய் எந்தவித நஷ்ட இடம் தரலன்னா மக்கள்கிட்ட பதில் சொல்லணும். சாதாரண ஒரு விபத்து நடத்திட்டீங்களா, விபத்து நடந்துடுச்சுன்னா ஒரு பஸ்ஸில் போகிறாங்க, ஒரு விபத்து நடக்குது, அந்த டிரைவர் அவர் விரும்பி செய்யலைனாலும் அவருடைய வாகனத்தில் அடிபட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த போக்குவரத்து நடத்துகிற அந்த முதலாளியோ இல்லை அந்த டிரைவர் ஷாப்பில் இருக்கவங்களோ அவங்கள கூப்பிட்டு பேசி, அவங்க பாவம் செத்தவங்கெல்லாம் வந்து இல்லாதப்பட்டவங்களை இவங்களை நம்பி குடும்பம் இருக்குது, அதனால் அந்த குடும்பத்துக்கு ஏதாவது கொடுங்கன்னு கொடுப்பாங்க, அதை வாங்குவாங்க. வழக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தன்னுடைய விபத்துக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம காரணம், இந்த விபத்தில் ஒரு உயிர் போயிருக்கு, அந்த உயிருக்கு பின்னால் ஒரு குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருக்கிற அந்த ஒரு உயிர் பறிபோய் விட்டதுனால அந்த குடும்பத்திற்கு ஏற்படுகின்ற இன்னல்களை ஒரு மனிதாபிமானத்தோடு பகிர்ந்துக்கணுன்றதுக்காக சிலர் மிரட்டி வாங்குவாங்க, சிலர் தன்னெச்சையாக தருவாங்க. அப்படி தான் இவர் இன்றைக்கி இந்த கொலைக்கு அந்த மரணத்திற்கு காரணம் விஜய்ன்றதுனால தான் அவங்களெல்லாம் 20 லட்ச ரூபா தரேன்னு கொடுத்தாரு. சரி, 20 லட்ச ரூபா தரேன்றதை கூட அவங்கள தேடி போய் கொடுக்காம அல்லது அவங்க கட்சியினுடைய ஆட்கள் போய் கொடுக்காம அவர் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு கொடுத்தாரு. அப்போது இவர் என்ன சொன்னார், அப்போ எல்லாம் ஒரே கேட்டாங்க, நீங்கள் மருத்துவமனையில் போய் பார்க்கல, அந்த இறந்தவர்கள் குடும்பத்துக்கு போய் ஆறுதல் சொல்லலை, அதுக்கு பிறகு அந்த நிதி கொடுக்க சொல்லக்கூட அவங்க வீடு தேடி போய் கொடுக்கலையே, இதுக்கு என்ன காரணம்னா நான் எங்கே போனாலும் அங்கே மக்கள் திரண்டு வந்துடுவாங்க, அது புது அமைதிக்கு பாதிப்பு தந்துடும், அதனால் மக்கள்லாம் திரண்டு வர்றதுனால சட்டம் ஒழுங்கு பாதிப்பு ஏற்படும், இது மறுபடியும் இது போன்ற மரணங்கள் வரும், அதனால் நான் ஒரு இடத்துக்கு சுதந்திரமாக போக முடியல, அதனால் நான் போகலை, அதனால் அவங்கள கூப்பிட்டு கொடுத்தேன்னு அவங்க ஏதோ அவங்க தரப்பு நியாயத்தை சொன்னாங்க. அப்படிப்பட்ட அவர் போனாவே வீட்டுக்கு போனாவே அங்கே பாதுகாப்பு இல்லாத நிலையும், அங்கே மக்கள் திரண்டு வீட்டில் கூட இவரை வரவேற்பாங்க, வீட்டில் கூட இவர் கூட கூத்தாடுவாங்க, வீட்டில் கூட இவர் கூட கொஞ்சுவாங்கன்னு சொல்கிற விஜய் நேற்றைக்கு என்ன பண்ணியிருக்காரு, அபிஷேக் கல்பாதி விஷாலா திருமணத்துக்கு ஏன் போனார்? அப்போ பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம்
முழுசாக இருந்ததா? அங்கே பொதுமக்கள் வரமாட்டாங்களா? ஒரு நடிகர், திரைத்துறையை சார்ந்தவர், அந்த சுரேஷ் கல்பாடி அவங்க குடும்பமே திரைத்துறையில் இருக்குது. ஒரு பெரிய குடும்பத்தினுடைய கலைத்துறையிலிருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. அப்போது அவ்வளோ பெரிய கல்யாணத்தில் இவர் இலகுவாக அதுவும் ஜோடியாக போக முடியுதுன்னா, அப்போ இவர் ஏன் அந்த இறந்த வீட்டுக்கு போக முடியல? தனக்கு பிடிச்சவங்களோ விருப்பமானவங்களோட ஜோடியாக போய் இவங்க ஜோடியாக அந்த நிகழ்ச்சியில் போய் ஜோடியை வாழ்த்துற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு அவங்கள பற்றி யாரும் கவலைப்படாத ஒரு நிலை இருக்குன்னு சொன்னால், ஏன் இவர் சும்மாவே பில்டப் பண்ணி நான் அங்கே போனால் வீட்டுக்கு போனால் ஜனங்க சூழ்ந்துப்பாங்க, நான் இதுக்கு போனால் ஜனங்க சூழ்ந்துப்பாங்க, அதனால தான் நான் போகலைன்னு சொல்லி இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தது பொய் தானே? நீங்கள் சாதாரண நினச்சி பாருங்கள், திருவான்மையூரில் ஒரு பொது இடத்துல ஒரு மிகப்பெரிய திரைத்துறையை சார்ந்தவர்கள் கல்யாணத்தில், பொதுவாகவே அதில் எல்லாம் சிறந்த நடிகர்கள், முக்கியமான நடிகர்கள்லாம் திரைத்துறையை சார்ந்தவங்க வருவாங்கன்னு சொல்ல அவங்கள பார்க்கறதுக்கு அந்த பகுதியில் இருக்கிற ரசிகர்கள் வரதான் செய்வாங்க. ஆனால் அந்த கூட்டத்திலேயே இவர் போய் ஜோடியாக, அதுவும் இவருக்கு வர கூட்டத்தை விட திரிஷாவுக்கு அதிகமான கூட்டம் வரும். அதுவும் திரிஷாவும் விஜயும் ஜோடியாக சேர்ந்து வராங்க, அதுவும் ஒரே வகையான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வராங்கன்னா இன்னும் கூடுதலாக தானே வருவாங்க. அப்போது அவர் சுதந்திரமாக போய் அதை பார்த்துட்டு வர முடியுதுன்னா, அப்போ இவ்வளோ நாள் இவருக்கு கட்டமைச்ச அந்த பில்டப் பொய் தானே? இவ்வளோ நாள் நான் எங்கேயும் போக முடியல, அங்கே போனால் ஜனங்க சேர்ந்துடுறாங்கன்னு சொல்லி இவர் ஏற்படுத்தி வச்சிருந்த பிம்பம் பொய் தானே? அது இவர்களுடைய வியூக வகுப்பாளர்கள் திட்டமிட்டு ஏமாத்துறதுக்காக இவருடைய இன்எஃபிஷியன்சியை மறைக்கிறதுக்காக ஏற்படுத்தின பிம்பம் தானே? சரி, இன்றைக்கி அரசியலில் பெரிய மேதாவிகள்லாம் இருக்காங்க, அரசியலை பற்றி இப்போ இன்றைக்கி பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நைனா நாகேந்திரன் ஒரு 15 நாளைக்கு முன்னே என்ன சொன்னார்? திரிஷாவினுடைய பிடியிலிருந்து விஜயை விடுவிக்க முதல்ல வெளியே வரட்டும், இவர் அரசியலை பார்க்கறது அப்புறம், இவர் வீட்டுக்கு வீடு விஜய் ஆகிறது அப்புறம், முதல்ல அவர் வீட்டை பார்க்கட்டும், அதுக்கு பிறகு அவர் வீட்டில் இருந்து திரிஷாவினுடைய பிடியிலிருந்து விடுபடட்டும் சொன்னார். உடனே எல்லாம் அவருடைய தற்கொலையெல்லாம் குதிச்சிங்கல்ல. இப்போ யார் பிடியில் இருக்காரு சொல்லுங்க? இன்னைக்கு ஒரு பொது இடத்துல, அதுவும் அவங்களுடைய மனைவி சங்கீதா வழக்கு போட்டிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் கண்ணியம் கருதி அந்த நடிகையினுடைய பெயரை நான் சொல்லாமல் இருக்கிறேன், அதை சொல்ல வச்சிடாதீங்க, என்கிட்ட அதுக்கான ஆதாரம் இருக்குது, வீடியோ இருக்குது, எல்லாமே இருக்குது, அது நீதிமன்றத்தில் நான் தயாராக இருக்கிறேன், அவங்களுடைய பேரை என்னை சொல்ல வச்சிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ விஜய் என்ன சொல்கிறாரு? அவங்க என்ன சொல்கிறது? நானே காட்டுறேன், நடந்து காட்டுறேன்னு காட்டுறாருல்ல. நீங்கள் மலேசியாவுக்கு தனி விமானத்தில் போனீங்க, அங்கே திருமணத்தில் கலந்தீங்கன்னா அது வேறு நாடு, அங்கே உங்களுக்கு சுதந்திரம் இருக்குது. இங்கே ரசிகர்கள் உங்களை மொய்ப்பாங்க, ரசிகர்கள் உங்களை சுதந்திரமாக போக விட மாட்டாங்க. அதனால் அங்கே 4 பேர் செத்துருவாங்கன்றதுக்காக நீங்கள் பாதுகாப்பு கருதி இங்கே எந்த நிகழ்ச்சிக்கும் வரமாட்டேன்னு சொல்கிறீங்க. அப்படியாப்பட்ட இங்கே ஒரு தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. அந்த போராட்டத்துக்கு ஒன்று ஆதரவு தெரிந்து அறிக்கை விட்டு வீட்டில் படுத்துருக்கலாம். ஆனால் அவங்கள போராடுற இடத்துலேருந்து கூப்பிட்டு அவங்கக்கிட்ட குறையை கேட்டுட்டு திருப்பி அனுப்புகிற ஒரே ஆள், அயோக்கியத்தனமான அந்த செயலை வேறு எந்த தலைவர் செஞ்சுருக்காங்க தமிழ்நாட்டு வரலாற்றில்? சொல்லுங்க பார்ப்போம். அவங்க என்ன கூப்பிட்டு நீ கேட்டுட்டு அனுப்புன்னு சொன்னாங்களா? கேட்டால் நாங்கள் போனால் ஜனங்க அப்படியே குவிஞ்சிருவாங்க, பாதுகாப்பு வந்துடும், வர ஜனங்கள்லாம் நெரிசலில் மூழ்கி செத்துருவாங்க, அதனால் அவங்க சாவை தடுக்கிறதுக்காக நான் அங்கே போகல இங்கே வர சொன்னேன்னு சொல்கிறீங்களே. இப்போ இது என்ன வேலை? இது சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு வீட்டுக்கு வீடு விஜய், சரி வீட்டுக்கு வீடு விஜய், இன்னைக்கு உன் வீட்டில் விஜய் இருக்காரா? நீ வீட்டுக்கு வீட்டில் போய் உட்கார்றது இருக்கட்டும், விஜய் வீட்டில் விஜய் இருக்கிறாரா? அதுதானே அவங்க மனைவி சங்கீதா கேட்குறாங்க, அவங்க மகன் கேட்குறாரு. இன்னைக்கு அவங்க வீட்லேயே இல்லாமல் நீ யார் வீட்லேயோ உட்காந்துக்கிட்டு, யார் கூடவோ சுற்றிக்கிட்டு, யாரையோ ஜோடியாக சேர்த்துக்கிட்டு திரிவ. இதை ஒருத்தர் சொன்னாங்கன்னா நீங்கள் திருந்தி வாழுங்க, முதல்ல உங்களை நீங்கள் ஒழுக்கப்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் இந்த சமுதாயத்தை, இந்த நாட்டை, இந்த நாட்டு மக்களை நல்வழிப்படுத்துறது அப்புறம் இருக்கட்டும், அவங்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கறதோ, அவங்களுக்கு ஒழுக்கமான ஆட்சியை உருவாக்குறதோ அப்புறம், முதல்ல உங்கள் ஒழுக்கத்தை பாருங்கன்னு சொல்கிறாரு.
ஒரு தாய் தந்தையரையோடு எப்படி பழகணும்னு தெரியாத ஒரு ஆள், மனைவியோடு எப்படி வாழணும்னு தெரியாத ஒரு ஆள், கூட மகளை எப்படி காப்பாற்றணும்னு தெரியாத ஒரு ஆள், ஒரு பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி ஒரு இன்னைக்கு மனித இயல்பு என்பது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து பழகுவது தப்பில்லை. அதை ஒரு இன்னைக்கு அதை இந்த சமுதாய சூழலில் ஒரு பெருசாக கூட எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் அதை ஒரு எப்படி செய்யணுன்றது ஒரு இருக்குல்ல. தன்னுடைய இச்சையை கூட ரோட்டில் பகிரங்கமாக வச்சு தீர்த்துப்பாங்களா? ஒரு பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியாதா? ஒரு பொது வெளியில் தன்னுடைய கள்ள தொடர்புகளை பகிரங்கமாக காட்டுற அளவுக்கு நீ துணிறன்னா நீ என்ன ஒழுக்கத்தை உன்னை பின்பற்ற அந்த ரசிகர்களுக்கு நீ கற்றுக்கு தரப்போகிற? யார் வேணால் யார் கூட தெரியலான்றது ஒரு நிலையை, அதுவும் இந்த குற்றச்சாட்டுக்களை வழக்காக உன்னுடைய விஜயனுடைய மனைவி சங்கீதா அவர்கள் நீதிமன்றத்துக்கு கொண்டு வராத, பொது வழியில் அது வெளியிடப்படாத இருந்தால் இதை யாரும் பேச போகிறதில்லை. ஆனால் உன்னுடைய மனைவி ஒரு நடிகையின் பிடியில் அவர் இருக்கிறார், அவரோடு இருக்கிறார், அதனால் 5 வருஷமாக நான் விலகி இருக்கிறேன், என் குடும்பத்தை பற்றி அவர் கவலைப்படுறதில்லைன்னு அவங்க பகிரங்கமாக சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு வழக்கும் போடுறாங்க. அந்த வழக்கு எதிர்கொள்கிற வேண்டிய நேரத்தில் நீ என்ன சொல்கிறது? இந்த நாடு என்ன பண்ணிடும்? நான் தான் முதலமைச்சர், நான் நினச்சது தான் சட்டம், நான் எப்படி வேணால் வாழ்வோம், யாரும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி இன்றைக்கி விஜய் இதை செஞ்சுருக்காரு. இவர் முதல்ல முதலமைச்சர் ஆகிறாரோ இல்லையோ, ஒரு முதல்ல மனுஷனாக இருக்கட்டும், தன்னுடைய குடும்பத்தை எப்படி நடத்தணுன்ற ஒரு பண்பு தெரிஞ்சுக்கிட்டோம். அவருடைய தாய் தந்தையரை இவரை வளர்த்தவங்க இவருக்காக வெளியே சொல்ல முடியாமல் இன்றைக்கி அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. அவங்கள அரவணைக்கிற ஒரு யோக்கியதை கூட இல்லாத ஒரு சராசரி மனிதனாக கூட இல்லாத ஒரு மனநோயாளி இந்த நாட்டில் மாற்றத்தை உருவாக்கும் சொல்கிறது, ஆட்சிக்கு வருவன் சொல்கிறது, அது வேணால் சொல்லிக்கலாம். நான் தான் ஆட்சி முதலமைச்சர்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போனால் அவர்கிட்ட ஜால்றாங்க. இன்றைக்கி போக்கிட இல்லாத போய் சேர்ந்துருக்கிற ஒரு சில ஜால்ராக்கள் வேணால் அதை சொல்லலாம். அதிமுகவிலேருந்து இன்றைக்கி கழிச்சி கட்டின குப்பை செங்கோட்டையும் போய் அங்கே உட்காந்துக்கிட்டு விஜய் முதலமைச்சர் ஆகிடுவார், அவர் தான் முதலமைச்சர், எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்கன்னு அவர் கூட அவர் முதல்ல மற்றவங்களை காப்பாற்றுறதுக்கு அவரை காப்பாற்றிக்க முடியுமான்னு பார்க்க சொல்லுங்கள். அவர் முதல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்குரிய வாய்ப்பாவது கிடைக்குமான்னு பார்க்கட்டும். அதை விட்டுட்டு இவர் என்னவோ அவங்க வராங்க இவங்க வராங்க, விஜய்னால் தமிழ்நாட்டிலே ஒரு மாற்றம் வருது, தமிழ்நாட்டில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செய்யாததை, புரட்சித் தலைவி அம்மா செய்யாததை, புரட்சித் தமிழர் எடப்பாடியார் செய்யாததை, ஏன் பேரறிஞர் அண்ணா செய்யாததை விஜய் செஞ்சிருவாருன்னு சொல்லி இன்றைக்கி கதை விட்டுக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இன்றைக்கி ஒரு அயோக்கியத்தனமான நிலையை அவர்கள் செஞ்சிட்ருக்காங்க. இது எல்லாம் இந்த தற்கொலை கூட்டம் எங்கே போனாலும், இன்றைக்கி திருச்சியில் போனால் அங்கே ஒரு பள்ளிக்கு போகிற கல்லூரிக்கு போன மாணவரை அங்கேருந்து கூப்பிட்டு போய் அவர் இன்றைக்கி ஐசியூவில் இருக்கிறாரு. அங்கே போய் ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்கு விஜய்க்கு மனசு இல்லை, அதை பற்றி ஒரு அறிக்கை இல்லை. ஏற்கனவே சேலத்தில் ஒரு வடநாடு சார்ந்த வாலிபர் இறந்து போனார், அவரை போய் பார்த்து அவருடைய குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லலை. இப்படி எதுக்குமே போகாத விஜய் இன்றைக்கி திரிசாவை கூப்பிட்டுக்கிட்டு ஜோடியாக தெரிய முடியுதுன்னா, அப்போது இவர் ஏற்படுத்துகின்ற அந்த பிம்பம் என்பது அவருடைய மனநோயின் வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன். இப்படிப்பட்ட இந்த விஜய் போன்ற இன்றைக்கு மனநோயாளிகள் தமிழ்நாட்டு அரசியலை இன்றைக்கி ஆக்கிரமிக்க நினைக்கிறாங்க. அதிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் விடுபட வேண்டும். தன்னுடைய ஒரு கூட்டத்தை ஒழுங்காக நடத்த தெரியாமல் நிர்வாகிகள் கூட்டம் நடத்துகிறேன்ட்டு ரோட்டில் போகிறவங்க வரவங்க கல்லூரிக்கு போகிற பசங்களெல்லாம் கூப்பிட்டு நிர்வாகிகள்னு சொல்லி இன்றைக்கி ஏமாற்றிட்டு இருக்கிறாரு. இப்படி எதையுமே செய்யாத இன்றைக்கி அவங்களுடைய வியூக வகுப்பாளர்கள் செய்கிறதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த நிலையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஸ்டாலின் நாள்தோறும் அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காரு, விளம்பரப்படுத்திட்டு. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா பக்கம் பக்கமாக பத்திரிகையில் விளம்பரம் என்னன்னா, எதிரடியின் கனவு கோட்டை தகர்ந்ததான். இன்றைக்கி திமுக கூட்டணி உடையாதான்னு காத்துருந்தாங்க. யார் இந்த கூட்டணி உடைஞ்சா என்ன உடையலன்னா, திமுக கூட்டணியே இந்த தேர்தலில் திவாலாக போகுது. இந்த திவாலாக போகிற கூட்டணி உடையதா உடையலையான்றதை யாராவது கவலைப்படுறோமா? இவரே
நேற்று வரைக்கும் உறுதியான கூட்டணி, இணக்கமான கூட்டணி, அணுக்கமான கூட்டணின்னு சொன்னார். அதுக்கப்புறம் காங்கிரஸுக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் வந்து கட்டி பொடைஞ்சு ஒன்றா இருக்கணும்னு சொன்னாங்க. திடீர்னு இப்போ கூட்டணி உடையாதான்னு பார்த்தாங்களே, வெக்கமாக இல்லை? இன்றைக்கி ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி 25 இடத்துல போட்டிட்டுது. இன்றைக்கி எத்தனை இடம்? 28 இடம். 3 இடம் ஒன்று மிரட்டி வாங்கியிருக்காங்க. ஒரு ராஜ்யசபா சீட்டு சேர்த்து வாங்கியிருக்காங்க. இதை விட இந்த சின்ன வயசில் படித்த கதை ஒன்று நினைவுக்கு வருது. நரி அப்பத்தை பங்கு போடும், அந்த அப்பத்தை பங்கு போடுற நரி தனக்குன்னு ஒன்று, தனக்கு பெரும்பகுதி எடுத்துக்க. அதுபோல் இந்த ஒப்பந்தத்தை செய்ய பங்கு போட வந்த சிதம்பரம் அவருக்கு ஒரு ராஜ்ய சீட்டு இப்போவே உத்தரவாதம் வாங்கிட்டார். இந்த இணைப்புக்கு பங்கு போட வந்த சிதம்பரத்துக்கு ஒரு ராஜ்யசபை சீட்டு கொடுத்து இன்னைக்கு 28 இடம் ஒரு ராஜ்யசபை சீட்டு இந்த ஆண்டு, அடுத்த ஆண்டு ஒரு ராஜ்யசபை சீட்டு சிதம்பரத்துக்குன்னு சொல்லி இன்னைக்கு வெக்கமில்லாமல் எல்லாத்தையும் இழந்துட்டு வேற வழியே இல்லாமல் போயிட போகிறேன்னு சும்மாவே அவங்க காட்டின பிலிமை பார்த்து பயந்து அதுக்கு நடுங்கி இன்னைக்கு அவங்க கையில் காலில் விழுந்து இந்த கூட்டணியை இன்னைக்கு சேர்த்து வச்சுட்டு ஏதோ ஒரு சாதிச்சா மாதிரி அறிக்கை விட்டுட்டு இருந்தார். இவங்க இதுக்கு முன்னே என்ன சொன்னாங்க? காங்கிரஸுக்கு 12 இடம் தரேன், 13 இடம் தரேன். ஏற்கனவே 18 இடம் இருந்தது, அதில் ஒரு இடம் ஈரோட்டில் பிடிங்கினீங்க. அதுக்கு பிறகு 17 இடம்னா அந்த 17 இடத்த கூட நான் தர முடியாது, நிறைய புதிய கட்சி வருது, ஒரு 5 இடம் குறைச்சிங்கன்னு சொல்லிட்டு இருந்த திமுக இன்னைக்கு 25 இடத்தோட 3 இடத்த சேர்த்து கொடுத்து கூடுதலாக ராஜ்யசபா சீட்டையும் கொடுத்து அடுத்த ராஜ்யசபா தேர்தலுக்கும் ஒரு இடத்த சிதம்பரத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டுட்டு இன்னைக்கு ஏதோ கீழே விழுந்தாலும் மேசையில் மண் ஓட்டலன்னு சொல்லி இன்னைக்கு ஸ்டாலின் சொல்கிறத பார்த்து சிரிக்கிறதா அழுகுறதான்னு தெரியல. நீ சிந்திச்சு பாருங்கள், இன்னைக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு செங்கோட்டையன் சொல்கிறது போல் விஜயை பார்த்து பயந்து சீட் அதிகம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறாரு. ஏன்னா விஜய் கூட காங்கிரஸ் வந்துச்சுன்னா திமுக திவாலாயிடும். அதனால் அவங்க பயந்து போய் எங்களால் தான் விஜய் காங்கிரஸுக்கு அதிகமான இடம் கிடைச்சதுன்னு இன்றைக்கி செங்கோட்டையன் சொல்கிறாரு. அது உண்மையா? அது உண்மைன்னா திமுக எவ்வளோ பலகீனமாக இருக்குது. விஜயை பார்த்து அலறாங்க, பயப்படுறாங்க, சீட் அதிகம் கொடுத்து அங்கே போக விடாமல் இங்கே சேர்றாங்கன்னா அப்போது விஜய் கூட போகிறதுக்கு காங்கிரஸ் முடிவு எடுத்துருச்சுன்றது தானே உண்மை. எந்த காங்கிரஸ் குழு அமைச்சு 3 மாதமாக பேச்சுவார்த்தைக்கே காத்துட்டு இருந்தாங்களோ அந்த காங்கிரஸ் 3 நாளில் உங்களை நிற்க வச்சு இப்போ நான் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு மாநிலங்களவை தேர்தலுக்கு முன்னால் வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்னால் உங்களை மிரட்டி எப்படி காங்கிரஸ் ஆட்சியில் இருக்க சொல்ல அண்ணா அறிவாலயத்தில் கருணாநிதி மனைவி தயாளம்மாவை பிடிச்சி வச்சுக்கிட்டு மேலே சிபிஐ ரைடை வச்சுக்கிட்டு எப்படி மிரட்டி 63 சீட்டு வாங்கினாங்களோ அதுபோல் இப்போ மிரட்டி 28 சீட்டு வாங்கிட்டு அவங்க போயிட்டாங்கல்ல. சிந்திச்சு பாருங்கள், இன்றைக்கி ஒரு ராஜ்யசபை எம்பி காங்கிரஸுக்கு இன்றைக்கி கிடைச்சிருச்சு இல்லை. அப்புறம் என்னத்தை வீரம் பேசுகிறீங்க? வீரம் பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்குது? நீங்கள் எதில் சரியாக இருந்திருக்கீங்க? இதை கேட்டால் என்ன பண்ணுறது? காங்கிரஸ் இன்னைக்கு திமுக இன்னைக்கு ஸ்டாலின் முழுசாக நம்பிக்கிறது தமிழ்நாட்டு மக்களை நம்பலை. தமிழ்நாட்டில் மறுபடியும் ஒரு ஆட்சிக்கு வர முடியுன்ற நினைப்பில்லை. ஏன்னா 525 வாக்குறுதி கொடுத்து எதையுமே சரியாக செய்ய முடியாமல் எல்லா மக்களையும் ஏமாற்றி வஞ்சித்து மக்களை துன்பப்படுத்தி துயரப்படுத்தி எல்லாரும் போதை கலாச்சாரத்தை தமிழ்நாடு முழுக்க எல்லாத்துக்கும் பரவ வச்சு சட்டம் ஒழுங்கு சீர்கடை வச்சு ஒரு நாளைக்கு இன்னைக்கு எந்த காவல் நிலையத்திலேயாவது பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் வன்முறை வெறியாட்டம். இன்றைக்கி கொலைகளமாக தமிழ்நாடு மாறி போச்சு. இன்றைக்கி 5 வயசு பெண் குழந்தையிலிருந்து 90 வயசு கிழவி வரைக்கும் கற்பழிக்கிற ஒரு கொடுமையான சூழல் தமிழ்நாட்டில் வந்துருச்சு. இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு முடியாமல் ஒரு ஆட்சி நடத்திட்டு இன்றைக்கி 2-0 நாங்கள் எல்லாத்தையும் செஞ்சிடுவோம். எல்லாரும் கேட்குறாங்க, இந்த ஏற்கனவே இந்த 5 வருஷத்தில் என்ன செஞ்சேன்னா நாங்கள் 2-0 செஞ்சிடுறோம். கேட்டால் தமிழ்நாடு போராடுமா? ஏண்டா முண்டங்களா, உங்களை ஆட்சியில் உட்கார வச்சுட்டு தமிழ்நாடு போராடணுமா?
தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆட்சி அமைக்கிறோம். நீங்கள் தமிழ்நாட்டு அமைதி பூங்காவாக இருந்த தமிழ்நாட்டை போராடுகின்ற போர்க்களமாக மாத்திரம் சொல்லி ஓட்டு கேட்குறீங்களே, வெக்கம்ல? தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு போராடணுமா? தமிழ்நாட்டு மக்களை அமைதியாக வாழ வைப்பதற்குரிய தகுதி, திராணி, ஆற்றல், அறிவு இல்லாத ஸ்டாலின் போராடுறதுக்கு எதுக்கு அழைக்கிற? கேட்டால் இன்னைக்கு சிறுபான்மையினர்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் பாதிப்பு வந்துருச்சு, அதை எல்லாம் எதிர்த்து நாங்கள் தான் போராடுறோம். இன்றைக்கி ஸ்டாலின் நம்பி இருக்கிறது இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய ஓட்டு இல்லை. அவர் நம்புறது இன்றைக்கி கூட்டணி கட்சிகள்லாம் ஓட்டு போட்டுரும், அந்த கட்சிகள்லாம் 24, 25 கட்சி சேர்ந்ததுன்னா இந்த கட்சி ஓட்டு வந்துடும். அதுபோலவே சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு கிடைச்சிரும்னு நினைக்கிறார். அந்த ஓட்டை சிந்தாமல் சிதறாமல் வாங்கணும்னு அவர் நினைக்கிறார். அதுக்கு வேட்டு வச்சுட்டாரு விஜய். என்னன்னா, சிறுபான்மையினர் ஓட்டு இவர் கேட்குறாரு. அவர் சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்த கிறிஸ்டியன் விஜய். அதனால் கிறிஸ்டியன் மத நிறுவனங்கள்லாம் இன்றைக்கி விஜய்க்கு ஆதரவாக இன்றைக்கி ஜான் ஆரோக்கியசாமியிலிருந்து இந்த நிறைய நிர்வாகிகள் விஜய் பின்னால் இருக்கிறதுனால கிறிஸ்தவர்கள் வாக்கு விஜய் கிடைச்சிருன்ற ஒரு தோற்றம் வந்துருச்சு. அதை அவங்கள உருவாக்குறாங்க. சரி, இதுதான் ஆக சிறுபான்மை ஓட்டு திமுக கிடைக்கும்னு நம்பிக்கிட்டு இருந்த நேரத்தில் விஜய் அதை பிரிச்சிருவார்னு நினச்சா, ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சி அவங்களும் அவங்களுடைய தேசிய தலைமை சோனியா காந்தியிலிருந்து கிறிஸ்டியன்றதுனால அவங்களும் கிறிஸ்டியன் ஓட்டை பிரிச்சிருவாங்க, அவங்களுக்கு கிறிஸ்டியன் ஓட்டு வந்துடும்னு அவங்க நம்புகிறாங்க. ஆக சிறுபான்மை ஓட்டு திமுகவுக்கு மட்டுன்ற நிலைமை போக இன்றைக்கி தாவேக்காவும் காங்கிரஸும் போயிடுச்சுன்னா, காங்கிரஸ் தாவேக்கா சேர்ந்தால் கிறிஸ்தவர்கள் ஓட்டு சிறுபான்மையினர் ஓட்டு நமக்கு வராதுன்ற முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு தானே நீங்கள் காங்கிரஸுக்கு இவ்வளோ அவங்க மிரட்டல்கள்லாம் பணிஞ்சு இதெல்லாம் செஞ்சீங்க. அதை விட வேடிக்கை என்னன்னா, இவங்க விஜய்க்கு பயந்து செங்கோட்டையை சொன்னது போல திமுகவில் ஒரு கிறிஸ்டியன் வேட்பாளர் நாடாளுமன்றத்துக்கு மாநிலங்களவைக்கு நிறுத்துகிறாங்க, கான்ஸ்டன்ட் ரவீந்திரன். அதுபோல் காங்கிரஸும் ஒரு சிறுபான்மையினர் நிறுத்துகிறாங்க. ஆக அந்த சிறுபான்மையினர் ஓட்டு எனக்கா உனக்கான விஜய்க்கு பயந்து இவங்க 2 பேர், விஜய் சிறுபான்மையினர் சமுதாயத்தை சார்ந்தவர் என்பதால் இன்றைக்கி திமுகவும் காங்கிரஸும் சிறுபான்மையினரை நம்ம பக்கம் இழுக்கணுன்றதுக்காக அவங்க பதவி கொடுத்துட்ருக்காங்க. இப்படி சிறுபான்மையினர் ஓட்டு இவங்க என்னதான் சிறுபான்மையினருக்கு பதவி கொடுத்து இது போல் ஆட்களை கொண்டு வந்தாலும் சிறுபான்மையினர் எப்பவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்க எந்த நிலையிலும் சிறுபான்மை மக்களுக்கு தேவையான அனைத்து பாதுகாப்புகளையும் உருவாக்கியது, அவர்களுடைய அமைதியான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் தந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எனவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, புரட்சித் தமிழர் எடப்பாடியார் இன்றைக்கி சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலனாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இவங்களுடைய நாடகங்கள் நடக்காது. சிறுபான்மை மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அணியை தான் ஆதரிப்பார்கள். இப்படி இந்த நிலைகளெல்லாம் இவங்க இன்றைக்கி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இதில் என்ன பண்ணார், இப்போது இந்த ராத்திரியில் தூங்க சொல்ல கனவு கண்டுட்டு காலையில் எல்லாருக்கும் அக்கௌண்ட்டில் பணம் போட்டுட்டு இருப்பார். அந்த மாதிரி என்ன பண்ணார், இந்த மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலத்தில் அவங்களுக்கு 45 நாள் அவங்க கடலுக்கு போக மாட்டாங்க. மீன்கள் இனப்பெருக்கம் ஏற்படுன்றதுனால அந்த இனப்பெருக்க காலத்தில் மீனை பிடிக்கக்கூடாது. அதனால் அதனுடைய இனப்பெருக்கம் பாதிக்கின்றதுக்காக அந்த மீன்பிடி தடை காலம் 45 நாள். அந்த 45 நாளில் இவங்க மீன்பிடி தடை காலத்தில் போகாத இருக்கிறதுக்காக அரசாங்கம் அவங்களுக்கு அந்த தடைக்கால உதவித்தொகை தருவாங்க. அந்த உதவித்தொகையை ஆண்டுதோறும் ஏப்ரல் 15 ஜூன் 14 வரைக்கும் அவங்க கடலில் போய் மீன் பிடிக்கக்கூடாது. அப்படி அந்த மீன் பிடிக்காத நேரத்தில் அவங்களுக்கு
அரசு அந்த இழப்பு தொகையாக அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான வாழ்க்கை தொகையாக தருவாங்க. அந்த காலத்தில் அந்த வழங்குகின்ற தொகையை 1,60,000 மீனவர்களுக்கு அந்த நேரத்தில் அவங்க அவங்களுடைய அக்கௌண்ட்டில் அதை அனுப்பி விடுவாங்க. அந்த தொகையை சம்மந்தமே இல்லாமல் ஸ்டாலின் ராத்திரியில் தூக்கத்தில் கனவு கண்டு காலையில் எல்லாத்துக்கும் அனுப்பி விட்டார். கேட்டால் தேர்தல் வருது. அப்போது அந்த மீன்பிடி தடை காலத்தில் அவர்களுக்கு தரப்படுகின்ற அந்த வாழ்வாதார தொகை இன்னைக்கு 2 மாதம் முன்னால் நீ கொடுத்தீங்கன்னா அவங்க இப்போ தன்னுடைய செலவுக்கு அதை பயன்படுத்திட்டாங்கன்னா அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணுவோம்? இப்போ அவங்க மீன் பிடிக்கிறாங்க, அவங்களுடைய தொழில் நடக்குது, அதனால் அவங்களுக்கு கொடுக்க வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கடலுக்கு போகாமல் இருக்கின்ற பொழுது, அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்ற பொழுது, அவர்கள் தொழில் பாதிக்கப்படுகின்ற பொழுது, அந்த நேரத்தில் அந்த தொகையை தந்து அவர்களுக்கு வாழ்க்கைக்கு உதவுறது தான் அரசாங்கத்தின் நோக்கமாக இந்த திட்டம் இருந்தது. ஆனால் அதையே 2 மாதம் முன்னால் கொடுத்துட்டு நீங்கள் எலெக்ஷனில் எனக்கு ஓட்டு போட்டுருங்க, நான் முன்னாடி கொடுத்துட்டேன்னு சொல்கிற ஒரு கோமாளி ஸ்டாலினை தவிர வேறு யார் இருப்பாங்க? இதென்ன மீன்பிடி தடைக்கால உதவித்தொகை? ஆனால் இப்போ தான் கடலில் போய் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்களா? இப்போ எதுக்கு தெரியுங்க? தேர்தல் வருதுன்னா எது வேணால் செஞ்சிருவீங்களா? இன்றைக்கி ஸ்டாலின் எப்படிப்பட்ட பயத்தில் இருக்கிறார், பதட்டத்தில் இருக்கார். என்ன செய்கிறோன்னு தெரியாமல் எதை வேணால் செஞ்சு அரசு கஜானாவில் இருக்கிற காசெல்லாம் எடுத்து யாருக்காவது கொடுத்து அவங்களுக்கு இவ்வளோ நாள் செஞ்ச துரோகத்தை, அவங்களுக்கு இவ்வளோ நாள் செஞ்ச ஏமாற்றி அவங்கள வதைச்சதை இன்றைக்கி இந்த காசை கொடுத்து மாற்றிடலாம். ஆக காசை வச்சுக்கிட்டு எது வேணால் செய்யலாம். எப்படி இந்த கூட்டணி கட்சிகள்னு சொல்கிற கட்சிகள்லாம் பேச வந்தாங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு சீட்டு வேணுமா நோட்டு வேணுமா? ஒரு சீட்டு கொடுத்தா நோட்டு வாங்கிக்கோங்க, மீதி நோட்டு எவ்வளோ வேணால் வாங்கிக்கோங்க. 200 கோடி 300 கோடி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஆனால் சீட்டு மட்டும் அதிகம் கேட்காதீங்க. இதுதானே இன்றைக்கி கூட்டணி கட்சியில் பேசிகிட்டு இருக்கீங்க. அதை மீறி நீங்கள் வந்தால் உதயசூரிய சின்னத்தில் நில்லுங்க. இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு யார் அந்த அண்ணா அறிவாலயம் பக்கம் போனாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு, அதுவும் ஆளை வச்சு பிடிச்சிட்டு போய் அவங்களுக்கு 100 கோடி 200 கோடின்னு கொடுத்துட்டு இருக்க ஒரு கட்சி, ஏதோ ஸ்டாலின் மிகப்பெரிய வெற்றியை பெற போகிறாருன்னு இன்றைக்கி ஊடகங்களை வச்சுக்கிட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க. இந்த திட்டமிட்ட பொய்கள் இன்றைக்கி இந்த விளம்பரத்தால் பக்கம் பக்கமாக பத்திரிகையில் விளம்பரத்தை, அரசு படத்தை கொட்டி இன்றைக்கி விளம்பரம் பண்ணுற இந்த விளம்பரங்கள்லாம் இந்த தேர்தலோடு போக போகுது. இன்னும் ஒரு 20 நாள் 15 நாளில் கோட் ஆஃப் கான்டக்ட் நன்னடத்தை விதிமுறைகள் தேர்தல் அறிவிப்போடு சேர்ந்து வரப்போகுது. அது வந்த பிறகு ஸ்டாலின் எந்த அளவுக்கு மக்களிடம் வரவேற்கப்படுகிறார் அல்லது அவருடைய செய்திகள் எவ்வளவு பத்திரிகையில் வருதுன்றதை பார்க்க தான் போகிறோம். இன்றைக்கி அடையிற விளக்கு பிரகாசமாக எரியும்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஒளிகிற ஆட்சி இன்றைக்கி பிரகாசமாக விளம்பரப்படுத்திகிட்டு இருக்கு. இந்த பிரகாசத்தை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கி பார்த்து கண் கூசி கவலைப்பட்டுருக்காங்க. அந்த கவலையினுடைய வெளிப்பாடு அடுத்து தமிழ்நாட்டை ஆளப்போவது புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்பதை இந்த தேர்தல் நிரூபிக்கும். இன்றைக்கி களத்தில் முன்னேறி 192 சட்டமன்ற தொகுதிகளில் தன்னுடைய பிரச்சாரத்தை முடிச்சிட்டு இன்றைக்கி தேர்தலில் முதல் ஆளாக நிற்கிற புரட்சி தமிழர் எடப்பாடியார் மிக விரைவில் முதலமைச்சராக பதவியேற்பார். அதுவரை பொறுத்திருப்போம். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பாக்குறதோட மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையும் பார்க்க சொல்லி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்து பெட்டியில் பதிவு செய்யுங்க.